போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் ரகர் வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணம் குறித்து புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா குறித்த விடயத்தை நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டுள்ளார். දැන් සම්පත් මනම්පේරිව අත්තරංගුවට අරගෙන ප්‍රශ්න කරනකොට ඔහුගෙන් හෙළිදරව් වෙන තොරතුරු මත තමයි මේ සමහර අලුත් පරීක්ෂණ දියත් වෙමින් පවතින්නේ. ඇත්තටම තාජුදීන් ඝාතනයට සම්බන්ධ අය කලින් හෙළිදරව් කළා තිබ්බා නම් ওই චෝදනාව නගන්න වෙන්නේ නැහැ. නමුත් දැන් වෙන දෙයකට අත්තරංගුවට අරගෙන ප්‍රශ්න කරගෙන යනකොට ඒකට සම්බන්ධ අයගෙන් ඒ කරුණු මතුවෙනකොට ඒ ඔස්සේ පරීක්ෂණ මේවන්න සිද්ධ වෙනවා. ஐஸ் என்ற போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் சம்பத் மனம்பேரி 90 நாள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார். எனினும் மனம்பேரியின் விசாரணைக்கு பிறகு வெளியான பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் தாஜுதீனின் மரணம் குறித்த விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வேட்டையாடுவதற்காக விசாரணைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன என்று எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு மட்டுமே அதற்கான தொடர்புகள் தெரியும் என கூறியுள்ளார். இதன்படி விசாரணைகளுடன் ஆதாரங்களை பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் சம்பத் மனம்பேரி இப்போதுதான் தகவல்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார் என்றும் அமைச்சர் நலிந்த மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. කුඩු සහ අයිස් ජාවාරමට එරෙහිව රජ්‍ය ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. පුද්ගලයෝ අත්තරංගු ගන්නවා, ප්‍රශ්න කරනවා. ඒ ප්‍රශ්න කිරීම තුළ මේ කුඩු අයිස් ජාවාරම සම්බන්ධ සෑහෙන ජාලයක් නිරාවරණය වෙමින් පවතිනවා. ඒකට සම්බන්ධ වෙන දේශපාලඥ නම් කියවෙන පටන් ගන්න තියෙනවා. අන්න ඒක වහන්න විපක්ෂයට ඕන. දැන් මේ තරම් ප්‍රමාණයකට කුඩු අයිස් අහුවෙද්දි, මේ තරම් ප්‍රමාණයකට දේශපාලන සම්බන්ධකම් නිරාවරණය වෙද්දි සජිත් ප්‍රේමදාස කතා කරන්න එපා. අද සජිත් වෙලා තියෙන්නේ පොහොට්ටුව රකින්න ගිහිල්ලා. පොහොට්ටුවේ නායකයන් සුද්ධවන්තයෝ කරන්න ගිහිල්ලා සජිත් පඹගා வசீம் தாஜுதீன் கொலை விவகாரத்தில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பம் மீது பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பது வெட்கப்பட வேண்டிய விடயமாகும். தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடையவர்களை ஒரே இரவில் தம்மால் கைது செய்ய முடியும் என்றும் அதற்கான ஆவண கோப்புகளை தம்மிடம் இருப்பதாகவும் ஜேவிபி கூறியது. அவ்வாறெனில் அந்த கோப்புகளுக்கு இன்று என்ன ஆனது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி கேள்வி எழுப்பியுள்ளார். பதுளையில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், නවල් රාජපක්ෂ මහත්තයාලාගේ පවුලේ බොහෝ දෙනා මේක ඉටු කරායි මේක කරයි කියන කාරණේ කියනේ උදවිය අද එළියට ඇවිල්ලා මොනවද කියන්නේ? ආණ්ඩුව ලැජ්ජ වෙන්න ඕනි. ආණ්ඩුව මේ සියලු දේවල් තියාගෙන දක්වන්නේ නැතුව මේ තාජුදීන් ඝාතනයේ සිදුවීම හා තවත් බොහෝ සිදුවීම් ගණනාවක් එක රැයෙන් එක මොහොතෙන් පැය 24න් අල්ලන්න පුළුවන් සියලු තතු තොරතුරු එයාලගේ ෆයිල් වල කැබ් වල තියෙනවා කියලා නේ ආවේ. දැන් කෝ අවුරුද්දක් වෙලා ගිහිල්ලා තිබෙනවා. ඒවා හැමදාම හැම වෙලාවට කාලෙන් කාලෙට තමන්ගේ නොහැකියාව අවසන් කරගන්න වෙනත් මාතෘකා නිර්මාණකා මේ රටේ ජනතාව වෙනස් කරන්න පුළුවන් මාතෘකා කරන්න එපා. මම හිතනවා මේ සිදුවීම් සියල්ල සත්‍ය අසත්‍ය රටත් පුරවැසියත් ඒ පවුලේ උදවියත් දකින්නට අවශ්‍ය වැඩපිළිවෙල හදලා. நல்லாட்சி காலத்தில் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தவர்கள் இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர். அவ்வாறெனில் அன்று பி அறிக்கையை தவறாக எழுதி விசாரணைகளை திசை திருப்புவதற்காக இவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளனரா என்று சந்தேகம் தற்போது உருவாகியுள்ளது. தாஜுதீன் கொலைக்கு நீதி வழங்க வேண்டும், ஆனால் அதனை அடிப்படையாக கொண்டு அரசியல் நாடகங்கள் மாத்திரமே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தில் மக்களின் கவனத்தை திசை திருப்பி அரசாங்கத்தின் வீழ்ச்சி மற்றும் இயலாமையை மறைப்பதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. எம்மை விட இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றவர்களே இன்று அரசாங்கத்தை அதிகமாக விமர்சிக்கின்றனர். நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பம் மீது பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பது வெட்கப்பட வேண்டிய விடயமாகும். தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடையவர்களை ஒரே இரவில் தம்மால் கைது செய்ய முடியும் என்றும் அதற்கான ஆவண கோப்புகள் தம்மிடம் இருப்பதாகவும் கூறினார். அவ்வாறெனில் அந்த கோப்புகளுக்கு இன்று என்ன ஆனது? எனவே இவற்றை நம்பி மீண்டும் ஏமாற்றமடையாமல் நேர்மையான ஆட்சியை முன்னெடுக்கக்கூடிய முகாமை நோக்கி மக்கள் மாற்றமடைய வேண்டும் என்றார். பாதாள உலக குழு தலைவரான கெஹல்பத்ர பத்மேவின் தாயார் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் தனது மகன் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்.
மகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது என அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஆட்கொணர்வு மற்றும் ரிட் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் உத்தரவு ஒன்றை கோரி இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை தனது மகனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே உள்ள எந்த இடத்திற்கும் மாற்றுவதை தடுக்க இடைக்கால நிவாரணத்தை அவர் கோரியுள்ளார். அதன்படி இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கின் விடயங்கள் ஆராயப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை கைதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். கைதியை திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைக்கும் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் அங்கேயே நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வழக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இதே நேரம் கெஹல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மற்றொரு துப்பாக்கி ஊரகச சந்தி பகுதியிலிருந்து நேற்று மீட்கப்பட்டது. ஊரகஸ் சந்தி போலீஸ் பிரிவில் உள்ள கிளை வீதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மைக்ரோ ரக கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பெட்டி ஒன்றும் போலீசார் காவலில் எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் விசாரணைகளை நடத்தி வருகிறது. இதே நேரம் போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு தலைவருமான கெஹல்பத்ர பத்மே என்பவரின் மேலும் 2 ஆயுதங்கள் கொஸ்கொட பகுதியிலும் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொஸ்கொடை பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக பத்மே வெளிப்படுத்திய நிலையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மே மறைத்து வைத்திருந்த 500க்கும் மேற்பட்ட T-56 ரக தோட்டாக்கள் பேலியகுடை மீன் சந்தைக்கு அருகில் அண்மையில் மீட்கப்பட்டது. இதன்போது T-56 ரக 4 மெகசின்களும் மைக்ரோ பிஸ்டல் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலகக்குழு தலைவரிடமிருந்து மீட்கப்பட்ட 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். எனவே அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு இல்லை. நீண்டகாலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மக்களால் பல்வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை குறித்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவருக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றனர். அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய இவர்களிடம் இருந்த 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பான அறிக்கைகளும் கிடைத்த வண்ணம் உள்ளன. இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்வாங்க போவதில்லை. இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை. மாறாக குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தெஹிவளை ரயில் நிலைய வீதிக்கு அருகில் உள்ள பல்பொருள் அங்காடி முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காரில் இருந்த ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பாக மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பரபரப்பு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் என தெரிவிக்கப்படுகிறது. அவரிடமிருந்து 5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 5 வாள்கள், ஒரு கத்தி மற்றும் 50 கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பாதாள உலகக்குழு தலைவர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர் பட்டோவிட்ட அசங்கவின் நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் பஸ் அசித்த கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று தெஹிவளை ரயில் நிலைய வீதிக்கு அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியின் முன்னால் தனது காரில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிதாரி
போலீஸ் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் சிப்பாய். துப்பாக்கிதாரி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் சிப்பாய் என்பதோடு அவர் கஹத்துடுவ போலீஸ் பிரிவின் பாலாகம பகுதியில் உள்ள ஒரு லவங்கப்பட்டை தோட்டத்தில் வயலொன்றில் மறைந்திருந்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார். ஒரு லவங்கப்பட்டை தோட்டத்தில் வயல் ஒன்றில் மறைந்திருந்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கொஸ்மல்லி பஸ் அசித்தவை சுட்டுக் கொலை செய்ய 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக தெரிய வந்தது. அந்த பணத்தில் 3,50,000 ரூபாய் ஒரே நேரத்தில் தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்டதாகவும் மீதமுள்ள பணத்தை அவ்வப்போது பெற்றதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சந்தேக நபரின் வீட்டை சோதனை செய்த போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 வாள்கள் மற்றும் ஒரு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் பட்டோவிட்ட அசங்கவின் நெருங்கிய கூட்டாளியான பொர்லஸ்கமுவே தினுக்கவை கொலை செய்ய கொஸ்மல்லி அவருக்கு ஆயுதங்களை வழங்கியதாக தெரிய வந்தது. மேலதிக விசாரணையில் தெஹிவளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் தனது வீட்டை விட்டு வெளியேறி தென்மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பதுங்கி இருந்ததாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்கிஸ்ஸ குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது.